வணக்கம். இது வழக்கு. தண்டவாளத்தில் கொன்று வீசப்பட்ட தொழிலதிபர். போராடிய உறவினர்கள். அதிர்ந்த திருவள்ளூர். சமீப காலமா சில கொலை சம்பவங்களை பார்க்கிறப்போ அது கொலையா அல்லது தற்கொலையான்னு சந்தேகம் முன்வைக்கப்படுது. குறிப்பா தண்டவாளம் பக்கத்துல ஒருத்தர் காயத்தோட இறந்து கிடந்தா இந்த சந்தேகம் வலுவா தற்கொலைன்னு முன்வைக்கப்படுது. இப்படி ஒரு சூழ்நிலையில திருநின்றவூரை சேர்ந்த தொழிலதிபர் முரளி தண்டவாளம் பக்கமா இறந்து கிடந்திருக்காரு. திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கலவர பூமியாய் மாறிக் கிடந்தது அன்று. தடியடி, கல்லெறி என்று அந்த இடமே பரபரப்பாக கிடக்க பெரும் பதற்றம். சாலையை ஆக்கிரமித்த பொதுமக்கள் காவல்துறையிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்க போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்து போனது. அடுத்தடுத்து பரபரப்பு, அதிர்ச்சி சம்பவங்கள் என நிலைமை கட்டுக்குள் இல்லை. ஆக்ரோஷம் கொண்ட பொதுமக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டார்கள். அவர் வாட்டர் கம்பெனி, சாம்பரு, லேப் எல்லாம் வச்சிருக்கிறார் சார். ஒரு தொழில் அதிபர் சார். அவர் காலையில 6 மணி அளவில் சாம்பரு போய்கிறார் சார். அங்க போன உடனே கத்திட்டு போய்கிறார் சார். கத்திட்டு போயிட்டு செவப்படி அந்த ரயில்வே ட்ராக் ஓரமா அவர் வெட்டி போட்டுக்கிறாங்க சார். அது யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி எங்க பொதுமக்கள் முன்னாடி நிறுத்தணும் சார். அது யாரா இருந்தாலும் சரி சார். பொதுமக்கள் யாருமே இங்கிருந்து ஓய மாட்டேங்க சார். சாலையை விட்டு நகர மருத்துவத்திலே குண்டுக்கட்டாக தூக்கிவிட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்ற அந்த வெயில் வீரர் தடுத்து கிடந்தது. கடும் கூச்சல், வாக்குவாதம் என அந்த இடமே பரபரப்பின் விளிம்பில் இருக்க என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிறது. போதுமான அளவுக்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததால் அவர்களின் கையே ஓங்கியிருந்தது. நேரம் ஆக ஆக பதற்றம். அவர்களின் போராட்டத்திற்கு பின்பு ஒரு கொலைக்கான காரணம் இருந்தது. மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஒரு தொழிலதிபரின் மரணம்தான் இத்தனை போராட்டத்திற்கும் காரணம். 2 கேம்பரு, பெட்ரோல் பங்க், வாட்டர் கம்பெனி, லேப் எல்லாம் வச்சுன்னு ஒரு 1000 பேருக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை கொடுக்குறாரு. 1000 குடும்பம் பயிக்குது. அவரை ஒரு 10 சென்ட் இடத்துக்காக அவர் வாங்கின இடத்துக்கு அது ரவுடிங்களை வச்சு அவர் அந்த விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை ரவுடிங்களுக்கு உடனடியா இருந்து அரசியல்வாதியும் போலீஸ்காரங்களும் இவங்களும் ஒரு நடவடிக்கை எடுக்காத அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எதுவும் பண்ணாத அவரோட உயிரை பலிகடாவாக்கி இன்னைக்கு ஒரு உயிரையே காலி பண்ணிருக்காங்க. அதனால ஒரு 1000 பேர் போய்க்கிற குடும்பத்தோட இது எல்லாருமே ஆதரவு இல்லாத போயிடுச்சு. இன்னைக்கு இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கும் முரளி என்பவர்தான் திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாப்பேட்டை ரயில்வே தண்டவாளத்தில் உயிரற்று கிடந்தவர். இவர் மரணத்தை தற்கொலை என சிலர் வாதிட அதை மறுத்து பேசுகிறார்கள் அவரது மனைவி ஷாரதா. கணவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் கடிதத்தில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால்
இந்த சம்பவம் கொலைதான் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை அவர்களுக்கு. ஒரு 4:30 மணிக்கு எனக்கு போன் வந்து என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. நான் அப்புறம் போய் அந்த லெட்டர் போய் படித்தா இந்த மாதிரி குமரேசன், வைரம், சரவணன், சுரேஷ் இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி இவனை வந்து ஓவர் டார்ச்சர் பண்ற மாதிரி, கொலை பண்ணிட்டு எப்படி மிரட்டுற மாதிரியும் அதில் லெட்டரில் எழுதினா, இனியாவது என் குடும்பத்தை வந்து காவல்துறை அதிகாரிகள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினான். அதை கொண்டு வந்து இப்போ ஸ்டேஷனில் போட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே உள்ள கொட்டாமேடுவைச் சேர்ந்தவர் முரளி. சுமார் 48 வயது மதிக்கத்தக்க இவர் செங்கல் சூளை, பெட்ரோல் பங்க், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்தவர். இந்த நிலையில் புதுச்சத்திரத்தில் சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக 10 சென்ட் நிலம் வாங்கி வைத்த முரளி அதில் கொட்டகை போட்டு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த நிலத்திற்கு வேறு ஒருவரும் சொந்தம் கொண்டாடியதுதான் முரளியின் மரணத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. டிஸ்ட்ரிபியூட் சம்பந்தமான லேண்ட் வந்து தொழில் நடத்துறாங்க, SMS லேப்னு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பெட்ரோல் பங்கும் நடத்துறாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு 10 சென்ட் இடத்துக்காண்டி ஒரு கொட்டாயை வந்து போடுறாங்க. கொட்டாயை போடும்போது இந்த இறந்து போன முரளி வந்து இந்த கொட்டாயை போடக்கூடாது, இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளவேடு காவல் நிலையத்தில் காலையில் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறோம். இந்த புகார் CSR ஸ்டேஜில் வந்து இருந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சு அவங்களை அங்கேருந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இன் வெடிவில் ஈவினிங் போல அதே ஆட்கள் வந்து இவங்களுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேனேஜர் மற்றும் உறுப்பினர்களை வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தமான திருப்பி ஒரு பேர் புகார் கொடுக்குறாரு. அது வந்து FIR வந்து 193/2015 வந்து பதிவாயிருக்கு. அதே இதில் வந்து இந்த இதில் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து இவங்க ஏற்கனவே 2 விதமான டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க. பூந்தமல்லி கோர்ட்ல அடிஷனல் சப்போர்ட்ல இந்த முரளி இறந்து போன முரளி வந்து இவங்களுக்கு வித்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க வித்தது செல்லாதுன்னு சொல்லி தேர்ட் பார்ட்டி பழனி செட்டியார் அந்த அதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. வந்து இந்த குமரேசன் மற்றும் அதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்க மேல ஒரு ஆர்டர் காப்பி வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு கோர்ட் ஆர்டர், இந்த பத்திரங்கள் போலியானது அப்படின்னு சொல்லி 10/8/2015 உள்ள பத்திரம் போலியானது ரத்து செய்யணும் சொல்லி சப்ரீஸருக்கு ஒரு ஆர்டர்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இதே விஷயமா இதுக்கு முன்னகுட்டி இந்த முரளிக்கு வித்ததுக்கு திம்மக்கால் அப்படிங்கிறவங்க வந்து 98லயும் இதே மாதிரி ஒரு பூந்தமல்லி கோர்ட்ல ஒரு ஃபைல் பண்ணி அதுலயும் ஒரு ஆர்டர் காப்பி வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி 2 ஆர்டர் காப்பி இருக்கும்போது மீண்டும் போலி பத்திரங்கள் மூலம் உருவாக்கி இவங்களை வந்து இந்த இடத்துல கொட்டாய் போட்டு பணம் பறிக்கிற நோக்கத்தோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் போட்டு இவங்க நிலுவையில் வெள்ளவேடில விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சிருக்கும்போது நைட் இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய மிரட்டல்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. முரளிக்கு வந்து மிரட்டல்கள் வந்ததுனால மறுநாள் 10ஆம் தேதி காலையில பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளத்தில் இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. முரளியின் மர்ம மரணத்துக்கு முதல் நாள்தான் அந்த நிலத்தை ஆக்கிரமித்திருந்த போரூரைச் சேர்ந்தவருக்கும் முரளிக்கும் வெள்ளவேடு காவல் நிலையத்தில் வைத்து பஞ்சாயத்து நடந்திருக்கிறது. சரவணன், சுரேஷ், வைரம், இப்போ வந்து இன்னொரு போரூர் பார்ட்டி ஒன்று இவங்க எல்லாம் குட்டா போட்டாங்கன்னு சொன்னாங்க. அது ஏதோ ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்தோம். போயிட்டு வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்து அது ஒரு CSR நம்பர் கொடுத்தாங்க. அடுத்தது நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வெள்ளவேடு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க இது மதியம் பேசியிருந்தாரு இன்ஸ்பெக்டர். பேசி 2 நாளில் சரி முடிச்சிடலான்ட்டு நாங்கள் அதோட ஏதோ சால்வ் ஆகி போச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து மறுநாள் நைட்டை பார்த்தா அவனை காலையில் வந்து அவனை கத்துட்டு நாங்கள் இதெல்லாம் தேடணும். தேடி இதெல்லாம் பார்த்தா ஆளை கிடைக்கல. இந்த நிலையில் சம்பவம் நடந்த முதல் நாள் இரவு முரளிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் எதிர்த்தரப்பினரால் அடித்து நொறுக்கப்பட அங்கு நடந்த சம்பவத்தை அந்த கடையின் ஊழியர்களே ஒன்றுவிடாமல் சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1:30 மணிக்கு மேலே வந்து அவங்க கொட்டா போட்டிருக்காங்க. எங்களுக்கு திங்கட்கிழமை காலையில் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் போனோடனே அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டார் ஓனர். வந்துட்டு அப்புறம் நாங்கள் ஊரில் போயிட்டோம். சரி நம்ம எதுவும் செய்ய வைக்க வேணாம், 10 லட்சம் ஆகும், ஆனால் நம்ம வந்து இப்போ இதுவாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு முடிவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போனோம். போலீஸ் ஸ்டேஷன் போனால் இன்ஸ்பெக்டர் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே இருந்தாங்க அதிகாரி இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோம்.
இன்ஸ்பெக்டர்ல வந்தவொடனே பார்ப்பாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் போனோம். மறுபடியும் அப்போ இருந்தார் அவர் இன்ஸ்பெக்டர் இருந்தார். இன்ஸ்பெக்டர் பேசி சார் இது மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னா அதனால எங்களுக்கு சார் இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து 6வது வாட்டி இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. செக் ஆக்டிவிட்டில அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. செக்ஸ் ஓபன் பண்ணி எடுக்கலான்னு செக்ஸ் ஓபன் பண்ண அதுக்குள்ளே இந்த அதெல்லாம் எடுத்து டேட் வைஸ் செக் ஃபில் பண்ணிட்டு இருந்தா அந்த பேப்பர் இருந்துச்சு எடுத்து அது புரியல சரியா சார் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்லிட்டு எடுத்ததும் நான் எங்களோட ஊர்ல தெரிஞ்சவர் இருக்காரு இவரு அவரை கூப்பிட்டு கொடுத்தோம் அவர் கையில திரும்பி எங்க அட்வொகேட் காலையில் இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு அவர் ஆஃப் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அவரையும் போன் பண்ணி கூப்பிட்டுட்டு திரும்பி இங்க வந்தோம். ஏற்கனவே கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்ல எனக்கு இது சம் நேம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காரு பண்ணி அதனால இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. எங்க ஃபேமிலியும் இது பண்ண அதே மாதிரி இது சூசைட்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா இட்ஸ் நாட் எ சூசைட். காட் கிரேஸ் எங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. God has gifted us with very good children. எங்க சில்ட்ரன் வந்து எல்லாமே they are in teenage and they cross the teenage but full time எங்க business activities எங்க கூட தான் இருப்பாங்க எங்க பசங்க. அந்த மாதிரி நல்ல பசங்க கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைம் 24 hours எங்களோட பிசினஸ் எங்க கூட இருப்பாங்க அவங்க. So this is not a suicide. யாரோ suicide ஜெனரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன ஆச்சு யாருன்னா கண்ணால பார்த்தவங்க எங்க கண்ணில் ஒன்ஸ் யாருன்னா ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா இது என்ன எங்களால ஏதோ பண்ண முடியும். பட் எங்களுக்கு என்னன்னு தெரியாதனால டேலண்டா சொல்றதெல்லாம் கேட்டு சும்மா இருந்துட்டு அங்கங்க வர ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து சும்மா இருந்துட்டு. முரளிக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் எதிர்த்தரப்பால் அடித்து நொறுக்கப்பட மறுநாள் காலையில் வழக்கம் போல் தனது பணிக்கு சென்றவரை தான் கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கொலையில் தொடர்புடையவர்களையும் அவர்களே பட்டியலிட்டார்கள். நைட்டு மறுபடியும் இதுல போயிட்டு பங்கில் புந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோம். ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. 193/15 எஃப்ஐஆர் ஒன்று போட்டாங்க. போட்டு அதுல இருந்து நைட் வந்து டிஎஸ்பிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் ரூல்லூர் போயிட்டு அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அது ஒரிஜினல் எடுத்து வந்தா டிஎஸ்பி இல்ல அந்த ஒரிஜினல் காப்பி ஒரு பாக்கெட்ல போட்டுன்னு போயிட்டாரு. முரளி பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு காலையில ஒரு 6 மணிக்கு 6:20க்கு நம்ம வெளியே சேம்பர் எப்போ நார்மலா வாக்கிங் போவார். சேம்பருக்கு போயிட்டு அந்த 2 சேம்பர்ல ஒரு சேம்பருக்கு போயிட்டு இன்னொரு சேம்பருக்கு போவார் வாக்கிங். இந்த சேம்பருக்கு போயிட்டு பைக் எடுத்துன்னு போயிருக்காரு. பைக் எடுத்துன்னு கொஞ்சம் தூரம் அந்த சேம்பர் உள்ள போல பைக் எடுத்துன்னு போனவர் அதோட ஆள் இல்லை அப்படின்னு எனக்கு சொன்ன உடனே நான் ஓடி வந்தேன். வந்து இப்போ போயிட்டு எல்லா இடமும் ஒரு 50 பைக்கு மேல தேடணும். எல்லா இடமும் தேடணும். போனும் போய் அட்டன் பண்ணல. மெயின் போன் அட்டன் பண்ணாத சந்தேகம் வந்தது. இது தற்கொலையா கொலையா என்பதில் தொடர்ந்து சந்தேகம் இருந்து வர இந்த வழக்கை செவ்வாப்பேட்டை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முரளி கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு அனைவரும் நினைச்சிட்டு இருந்த வேளையில போலீசார் எழுப்பின சந்தேகத்தினால வழக்குல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆனா முரளியோட உறவினர்கள் அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி போராட்டத்தில் இறங்கினதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்திய நாட்டவர் ஒரு வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொள்வதற்கு பதிவு திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? வெளிநாட்டவர்கிற காரணத்தினால அந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி அதிகாரிகள் திருப்பி அனுப்ப முடியுமா? அது தொடர்பான விவகாரங்கள்ல நீதிமன்றம் என்ன சொல்கிறது? ஒரு பதிவு திருமணம் செய்வதற்கு சட்டபூர்வமாக தேவைப்படும் ஆவணங்கள் இருக்கும் பட்சத்துல ஒரு திருமணத்தை அதை பதிவு செய்யும் அதிகாரி தள்ளுபடி செய்துவிட முடியாது, இல்ல திருப்பி கொடுத்து விட முடியாது. முறைப்படி அரசால் வரையறை செய்யப்பட்ட என்னென்ன நடைமுறைகள்ல திருமணங்கள் பதிவு செய்யலாம், இந்து திருமண சட்டம், அந்த மாதிரி என்னென்ன அடிப்படையில என்னென்ன சட்டங்கள் இருக்கிறதோ அந்த அடிப்படையில ஒரு நபர் தேர்ந்தெடுத்து இந்த அடிப்படையில தனக்கு தகுதி இருக்கிறது, ஆவணங்கள் இருக்கிறது, அந்த அடிப்படையில எனக்கு பதிவு திருமணம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கிறாருன்னா அதற்கான ஆவணத்தை சரிபார்த்து அந்த அடிப்படையிலே அந்த மனுதாரர் கோரக்கூடிய அடிப்படையிலே திருமணத்தை பதிவு செய்ய முடியுமாங்கிறத பார்க்க வேண்டிய கடமை திருமணத்தை பதிவு செய்யும் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் வரையறை செய்யப்பட்ட ஆவணங்கள் என்னெல்லாம் வேணுமோ அந்த ஆவணங்கள் இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது அவங்க கடமை. ஒருவேளை அந்த ஆவணங்கள்ல குறைபாடுகள் இருந்தாலோ இல்ல தேவைப்படும் ஆவணங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்வதை சட்டம் என்றும் அனுமதி அளிக்கிறது. நவம்பர் 2014 மத்திய பிரதேசத்துல ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, அந்த மனுதாரர் சொல்றாரு, நான் ஒரு இந்திய பிரஜை,
நான் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதாக இருந்தேன். ஆகவே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்கு தேவையான ஆவணங்களை கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அந்த திருமணத்தை பதிவு செய்யும் அதிகாரியிடம் நான் ஒப்படைத்தேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 அடிப்படையில் வந்து திருமணம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டப்பிரிவு 15 அடிப்படையில் நான் உரிய விண்ணப்பங்களையும் ஆவணங்களையும் கொடுத்தேன். அப்ப வந்து அதுல நாங்க குறிப்பிட்டிருக்கிறோம், அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் வந்து அவர் வந்து ஆரிய சமூகத்துக்கு மதம் மாறி அந்த அடிப்படையில வந்து எனக்கு பதிவு செஞ்சு கொடுக்கணும், அந்த ஆவணங்களையும் நான் கொடுத்தேன் அப்படின்றத அவர் மனுதாரர் வழக்குல குறிப்பிடுறாரு. அப்போ அந்த ஆவணங்களை வாங்கினவங்க வந்து அவங்க வந்து ஆவணங்களை பரிசீலனை செய்யறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பெண் வந்து ஜெர்மன் எம்பசில இருந்து அவங்க உரிய வந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலங்கிற காரணத்துக்காகவும், அந்த மனுதாரர் இந்திய பிரஜையா இருக்க இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி ஏற்கனவே திருமணம் செய்து இறந்து போன மனைவியினுடைய அந்த உரிய சான்றிதழ் கொண்டு வந்து கொடுக்கலன்னு சொல்லி அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மனுதாரரும் சரி அந்த ஜெர்மன் நாட்டு பெண்ணுமே மீண்டும் கொடுத்த எல்லா ஆவணங்களையுமே அவங்க ஒப்படைக்கிறாங்க. 2வது முறையாக ஒப்படைக்கிறார்கள். அப்ப 2வது முறையாக ஒப்படைக்கும் பொழுது அப்ப வந்து அவங்க திரும்பவும் தள்ளுபடி பண்றாங்க. அப்ப அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜெர்மன் நாட்டு பெண்ணுடைய விசா வந்து தேதி முடிவடைந்து விட்டதுன்ற காரணத்தை கொடுக்கறாங்க. ஆக சட்டப்பிரிவு 17 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி மாவட்ட நீதிபதியிடம் வந்து அவங்க 2 பேரும் ஒரு மனு கொடுக்கறாங்க. அப்ப வந்து அந்த இந்திய பிரஜையா இருக்கவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுத்தேன், அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, மீண்டும் சில ஆவணங்கள் கேட்டாங்க, கொடுத்தேன், அதன் பிறகு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மாவட்ட நீதிபதி ஜபல்பூர்ல வந்து ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறார். அப்ப வழக்கை விசாரிச்ச அந்த மாவட்ட நீதிபதி எல்லா கூறுகளையும் ஏற்றுக்கொண்டு அவங்க செஞ்சது தவறான விஷயம், ஆவணங்கள் இருக்கும்போது தள்ளுபடி செஞ்சது சரியல்ல அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்துவிட்டு அவர் ஒரு குறிப்பு ஒன்று சொல்றாரு. இருந்தாலும் பெண் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் இருக்க காரணத்தினால அவரை வந்து பதிவு செய்வதற்கு வந்து இந்தியர்கள் மட்டும்தான் பதிவு செய்ய முடியுமே ஒழிய ஜெர்மன் நாட்டு பிரஜை வெளிநாட்டு பெண்ணுங்கிறதுனால அந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதற்கு மேலாகத்தான் வந்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப வழக்கை விசாரிச்ச அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி தெளிவாக எல்லா ஆவணங்களையும் பரிசீலனை செஞ்சு ஜபல்பூர் மாவட்ட நீதிபதி கொடுத்த உத்தரவையும் படிச்சு பார்த்துட்டு அப்ப ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், இறுதி உத்தரவு பிறப்பிக்கிறார். அதுல சொல்றாரு, சட்டப்பிரிவு 1 உட்பிரிவு 2 அந்த ஆக்ட் 1954 ஆக்டின் அடிப்படையில் வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு வெளிநாட்டவர் ஒரு தடையான விஷயம் அல்லங்கிறது வந்து சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. அந்த மாதிரி இல்லாத ஒரு பட்சத்தில் ஒரு இந்தியர் இன்னொரு வெளிநாட்டினரை திருமணம் செய்து கொள்வதற்கு எந்த விதமான தடையும் ஆக்ட் ஆஃப் 1954 படி கிடையாதுங்கிறத அவர் உறுதிப்படுத்துறார். அந்த அடிப்படையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட திருமண பதிவு அதிகாரிகள் வந்து அந்த இந்திய குடிமகனுக்கும் ஜெர்மன் பிரஜை யார் வந்து ஆரிய சமூகத்துக்கு மாறி திருமணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அவருடைய திருமணத்தை உடனடியாக நடத்தணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். ஆக சட்டத்தின் பார்வையில ஒரு இந்தியர் இன்னொரு வெளிநாட்டினரை திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டபூர்வமாக தேவைப்படும் ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் வெளிநாட்டினரை திருமணம் செய்யக்கூடாது, அந்த திருமணத்தை பதிவு செய்யக்கூடாது, பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி எந்த விதமான தடையும் போட முடியாதுங்கிறது இந்த தீர்ப்பின் வாயில வெளியாயிருக்கு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.